ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு களி கிண்டியிருந்தேன். அந்த களி வீடியோ தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நான் சிட்டிக்குள்ளே இருக்கிறனால களி கிண்டுறதுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் வந்து வளர்ந்தது எல்லா கிராமம் தானே, அதனால் வந்து எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ எங்கள் வீட்டில் களி கிண்டுற மாதிரி பெரிய பாத்திரம் எதுவுமே இல்லை, இதுதான் இருக்குது. அதனால் இதில் தான் நான் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். களி கிண்டுறது வந்து எல்லோரும் ரொம்ப கஷ்டம், என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. களி வந்து கிண்டுறது ரொம்ப ஈஸி. லாஸ்ட்டு ஸ்டேஜில் மட்டும் நம்ம கரெக்டாக வந்து டைட்டாக இதாகும். 2 குச்சி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இழுத்து கொண்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். என்கிட்ட ஒரே ஒரு குச்சி இருக்கிறனால தான் நான் அதையும் வச்சு மேனேஜ் பண்ணி இது பண்ணிக்கிட்டேன். ஸோ யாரும் வேணாலும் களியும் கிண்டலாம், எது வேணாலும் செய்யலாம். பெண்களாக பிறந்துட்டோம்னா எதா வேணாலும் நம்மளால் முடியாது அப்படிங்கிறதோட நம்மளால் முடியும், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானாகவே கிண்டி பழகினேன். சரிங்களா, எனக்கு வந்து யாரும் சொல்லித்தரதுக்கோ இதோ இல்லை. வீட்டில் பெரியவங்க கிண்டினதை வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன்னா நானே பண்ணிடுவேன். சரிங்களா, ஸோ அப்படி பண்ணது தான் இது. ஸோ இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் இது கிண்டும் போது பார்த்திங்கன்னா 2 கை மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். அது கீழே அடுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம நல்லா போட்டு அந்த மற்ற எடுத்து நம்ம நல்லா கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்படி தான் கைஸ் களி கிண்டினேன். ஸோ நானும் வந்து எப்படி சொல்கிறது, சிட்டிக்குள்ளே இருந்தாலும் வில்லேஜில் இருக்கிற அந்த இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து லைட் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கெட்டி பிடிக்க வந்துருச்சு. இப்போ தான் நம்ம வந்து நல்லா அதை வந்து இது பண்ணணும். கட்டியே பிடிக்க விடாமல் லாஸ்ட் வரைக்கும் அது டைட்டாகி உருண்டை பிடிக்கிற லெவலுக்கு நம்மளுக்கு வரணும். சரிங்களா, கை வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆளாக கிண்டுறதுனால. அதுக்கப்புறம் மடி எடுத்து திருப்பி வச்சுட்டு துணியை பிடிச்சிட்டு கிண்ட ஆரம்பித்தேன். நம்மளுக்கு வந்து அது டைட்டாக தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இதாகும். அப்போ தான் வந்து நம்ம நல்லா இது பண்ணி கிளற மாதிரி இருக்கும். இப்போ வந்து லைட்டாக மாவை போட்டு, அதே மாவு வேணாலும் ராகி மாவு போடலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு வேணாலும் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம்னா டக்குன்னு நம்ம வந்து அது டைட்டாக ஆரம்பிக்கும். உடம்புக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரொம்ப நல்லது. கார்ன்ஃப்ளவர் மாவுனா என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சோளக்கருதுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாவை சொல்கிறேன். அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, அதை கொஞ்சோன்னு போட்டு டைட்டாக விட்டு நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் சூட்டோட சூடாக வந்து உருண்டை பிடிச்சி ஒரு பவுலில் போட்டுருணும். ஸோ இதுதான் காய்ஸ். இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. களி கிண்டுறது வந்து பெரிய கம்ப சுற்றுற வேலைலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், நான் களி பிடிச்சிட்டேன். சூடு தாங்க முடியல, அதனால் அப்படியே இது பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக அந்த கடாய் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்மளால் முடியாத ஆள் இல்லை. இப்போ வந்து காலையிலைக்கு களியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடறேன். ஸோ இதுதான் காலையில் வந்து நம்ம மிளகா வத்தல் இதெல்லாம் வச்சு தயிர் ஊற்றி இது கரைச்சி குடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியானது கூட. நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.